Hi friends, today's special Chinese breakfast செய்ய போகிறோம். அதாவது லாங் கீ. ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் சாசேஜ் பன் 3 எடுத்துச்சிங்க, ட்ரை மீட் 3, முட்டை 3, பட்டர் அண்ட் சால்ட். அவ்வளோதான் அதோட பொருட்கள். முதலாவது என்ன செஞ்சுக்குவோம், நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சாசேஜ் பன் இருக்குல்ல, அந்த பன்னை வந்து 2ஆக வெட்டிக்கலாம். ஸோ சென்டரில் நம்ம 2ஆக வெட்டிக்கிறோம். 2ஆக வெட்டின பிற்பாடு பட்டர் அப்ளை பண்ணோம் மேலே. ஸோ அது முன்னிக்கே நீங்கள் வந்து அந்த தோசைக்கல்லை வந்து சூடாக்கி ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ எடுத்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பூசி விட்டுட்டு நம்ம எடுத்து தோசைக்கல்லில் வைக்கிறோம். அதை நம்ம இந்த பிரெட்டை வந்து முதல் டோஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுங்க, குறவா வச்சுங்க. ஸோ கரெக்டாக இருக்கும், நீங்கள் பூசுறதுக்கும் அங்கே விற்கிறதுக்கும் அந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். தீயாமல் நல்லா அழகான கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 3 பன்னியும் நம்ம தோசைக்கல்ல இந்த மாதிரி அடுக்கி வச்சு இது வந்துட்டு இருக்குது. ஸோ இதே டைமில் வந்து அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், ட்ரை மீட், அதாவது லாங் கீ. இது சின்ன பொண்ணுக்கு ரொம்ப ஃபேமஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒன்று எடுத்துகிட்டு இது வந்து 3 ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த ட்ரை மீட் வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வெண்ணில் வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்கோலில் 3ஆக வெட்டிக்கலாம், 3 பீசஸாக. ஸோ அதே டைமில் நம்மளோட பன்னும் நல்லா வந்துருச்சு, நல்லா ஒரு ப்ரௌன் கலராக அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ நல்லா குக் ஆச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுருவோம். வச்சுட்டு பிற்பாடு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுவோம். முட்டை இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நல்லா அப்படியே அகலமாக பரப்பி விடணும். அப்போ தான் நம்ம ட்ரை மீட், அதாவது லாங் கீ விற்கிறப்ப அது வந்து கவர் பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆனால் வந்து சூடு ரொம்ப அதிகமாக இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ட்ரை மீட் எடுத்து இதில் வைக்கிறோம். வச்சுட்டு இதை வந்து புங்கோஸ் பண்ணுறோம், பேக் பண்ணுறோம், இந்த மாதிரி கவர் பண்ணுறோம். ஸோ இந்த முட்டையில் நீங்கள் பிளாக் பெப்பர் போடலாம், இல்லை பரவாயில்ல வேணாம், நம்ம இதோட இந்த மாதிரி கவர் பண்ணால் கூட இந்த மாதிரி கவர் பண்ணி இதோட குக் பண்ணி எடுக்கலாம், அது உங்களோட விஷ். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா, புங்கோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா அது அந்த சூட்லேயே அது உள்ளுக்கு நல்லா வந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் விடுவோம் இந்த மாதிரி. ஸோ இது நல்லா வந்திருக்கும். இப்போ எடுத்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன் மேலே வைக்கிறோம். ஸோ நான் 2 முட்டைக்கு செஞ்சுட்டேன். அதே போல் தான் சேம் ப்ராசஸ் நம்ம 3ஆவது பன்னுக்கும் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி முட்டையை வந்து உடச்சி விட்டு நல்லா அகலமாக பண்ணி விட்டுட்டு லாங் கீ எடுத்து அது மேலே வச்சு நம்ம புங்கோஸ் பண்ணணும். ஸோ கீழே வந்து வந்துருச்சு இந்த டைமிங்கில். ஸோ நீங்கள் புங்கோஸ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும், அந்த சூட்டுலேயே வந்து அதை நல்லா வேக ஆரம்பிக்கும். திருப்பி போட்டுக்கலாம் மறுபக்கம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அந்த சூடான சட்டியில் அது சொன்னமாகவே குக் ஆயிரும். ஸோ இதையும் நம்ம தூக்கி 3ஆவது பன்னில் வச்சுருக்கலாம். அடுத்தது நம்ம சில்லி சாஸ் மேலே ஊற்ற போகிறோம். நீங்கள் சில்லி சாஸ் அண்ட் மயோனிஸ் போனால் கூட போடலாம். இந்த 3 பிரெட்லேயும் நம்ம சில்லி சாஸ் போடுறோம், பன்னுலேயும். அவ்வளோதான், நம்மளோட லாங் கீ பன் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. இது நீங்கள் சுட சுட காஃபி டீயோட வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இதே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாசேஜ் பன் சூப்பராக இருக்கும், சிம்பிள் அண்ட் ஈஸியாக குக் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் watching. God bless you all. Love you all. Take care. Bye bye. Happy cooking. Enjoy the food. Something is new for you.
ஸோ இந்த சின்ன பிறநாளுக்கு வித்தியாசமாக நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். ஓகே, பாய், டேக் கேர்.